இஸ்லாமியர்களின் சொத்துக்களை நிர்வாகம் செய்ய பள்ளிவாசல் பராமரிப்பு, தர்கா பராமரிப்பு, இஸ்லாமிய மக்களின் கல்வி மேம்பாடு போன்றவற்றுக்காகவே உருவாக்கப்பட்டது வக்ஃபு வாரியம். 1954ஆம் ஆண்டு நேரு பிரதமராக இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட வக்ஃபு சட்டம், பின்னர் 1995ஆம் ஆண்டு மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் அதே காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் கொண்டுவரப்பட்ட புதிய வக்ஃபு சட்டங்கள் மற்றும் திருத்தங்களால் வக்ஃபு வாரியத்தின் அதிகாரம் எல்லையற்றதாக மாறியதன் விளைவு பல சொத்துக்களை வக்ஃபு சொத்துக்களாக அறிவித்து உரிமை கோருவதாகவும் புகார்கள் எழுந்தன. உதாரணமாக, தமிழகத்தின் திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை கிராமம் உட்பட 6 கிராமங்கள் தங்களுக்கு சொந்தமானது என்ற வக்ஃபு வாரியத்தின் அறிவிப்பால் அதிர்ந்து நிற்கின்றனர் மக்கள். இதுபோல நாட்டின் பல பகுதிகளில் பிரச்சனைகள் உள்ளது. டில்லியில் மட்டும் 198 புகார்கள் உள்ளன. இதையடுத்து வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்ய முடிவெடுத்துள்ளது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு. அதன்படி 40 வகையான திருத்தங்களை மேற்கொள்ள முடிவு செய்து அதன்படி நாட்டின் பல்வேறு இடங்களில் இருக்கும் சொத்துக்களுக்கு உரிமை கோரும் வக்ஃபு வாரியத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவது, மத்திய மற்றும் மாநில வக்ஃபு வாரியங்களில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அளிப்பது, அஹ்மதியா உள்ளிட்ட அனைத்து பிரிவு இஸ்லாமியர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது, இஸ்லாமியர் அல்லாதோர் தங்கள் நிலம் தொடர்பாக மேல்முறையீடு செய்யும் போது அதனை விசாரிப்பதற்கு கமிட்டியில் இஸ்லாமியர் அல்லாதோரையும் சேர்க்க முடிவெடுத்துள்ளது மத்திய அரசு. இந்த சட்டம் நிறைவேறும் பட்சத்தில் தமிழகத்தில் தங்கள் சொத்துக்களையே உரிமை கொண்டாட முடியாமல் தவிக்கும் மக்களின் பல ஆண்டுகால போராட்டம் முடிவுக்கு வரும்.